அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போகாதுயரம்போம் குணமா மருணை கோபுரத்துள் வீற்றிருக்கும் கணபதியை கை தொழுத காப்பே வாக்குண்டாம் நல்ல மனம் உண்டாம் மாமலராய் நோக்குண்டாம் மேனி நொடுங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் உண்பாதோ தப்பாமல் சார்வார் தமக்கு யானை முகம் இருகொம்பு மகன்ற மார்பும் சிறுகண்ணோ பானை போல் பெருவயரும் பாங்கான பொன்புணலகும் தானே தோன்றி எனதுள்ளத்தில் தயவாய் வாழும் விநாயகா நானே உமது பாதம் பணிவேன் என் நாவில் வந்துதிப்பாய் ஓம் கணபதியே வெள்ளை கலையுடுத்தி வெள்ளை பனி பூண்டு வெள்ளை கமலத்தில் வீட்டிருப்பவள் அன்னை வெள்ளை வெள்ளை அரியாசனத்தில் அரசரோடு என்னை சரியாசனத்தில் வைத்த அண்டர்கள் துயரம் தீர அயோத்தி மாநகரில் வந்து பிறந்து தண்டகார்ணியம் சென்று சமுத்திரத்தை ஓரணையாகவே கட்டி குண்டல் ராவணனை மாட்ட கோதண்டம் கையில் ஏந்தோம் அண்டர்கள் போற்றும் ராமா ராமச்சந்திரா உன் பொன்னடி கமலம் போற்றி போற்றி வற்றாத பொய்கை வடநாடு கண்டு மலை மேல் இருக்கும் திருமலை குமரா உற்றார் தன்னை எனக்கு ஒருவர் இல்லை உமையாள் தனக்கு மகனே முத்தாடை தந்த அடியாளை ஆள் கொள்வாய் முருகேசா என் மனதுள் நின்று விஸ்தரமாகவே புள்ளி மயிலேறி வர வேண்டும் எனது அருளே சம்போ அறிவோம் நாம சிவாயா அறிவோம் நாம சிவாயா விநாயகா உமதடிதனை பணிந்தவர் அருளரும் நேசனே ஆதியும் அந்தமுமான பொருளே சம்போ ஐந்துகர தொந்தி வய தோனே
ஆனை கிளையோனே அரணர் திருமகன பேள வயத்தோனே வாகனமே 5 கரம் பெரு தொந்தி வாய சொலிக்க அப்பளம் உடுபல முற்கனி சர்க்கரை அவளோடு கடலையும் அர்ஜுனை முன்னாலே வந்த கணபதியே சம்போ அருளோடு வந்த சுவாதி மூல பொருளே விரிமலர் சொரிமலர் அறியவே வித்தலென்னை நற்சேவையில் வைத்தவா அழகா விரும்பினான் வடி வேலவா புதலமெல்லாம் பறந்து நாதர் வந்து வைதிறந்து அங்க புகழ்ந்திட கலை மகள் அறிந்திட திருமகள் பொன்னிக நிறைந்த சிவ தானுவே நாயகா புகழ்ந்து நான் உமை பாடுவே சாமி வள்ளியால் தினை புண்ணத்தில் வருகின்றனை விரட்ட வள்ளியால் தினை புண்ணத்தில் வருகின்றனை விரட்ட வாய்த்த தினை மாவை உண்ட வேலவா வடி ஆறு முகமவா திருச்செந்தூரையா திருமலை சாமி மாறுபடாசுரனை வதைத்தவா இஷ்டமுடன் ஹரிராம உண்புகளை வில்லில் பாட இஷ்டமுடன் ஹரிராம உண்புகளை வில்லில் பாட நாங்கள் தந்தனை தனைத்த தாளம் போடவே தாளவே அப்படி துந்தனை தனைத்த தாளம் போடவே போடவே தாளம் போடவே நமக்கு முக்கள் பரமேஸ்வரன் தான் முந்திய குரு நமக்கு முக்கள் பரமேஸ்வரனார் ஓம்காரநாதத்தின் நாதமாய் வந்துதித்த நாதத்தினுள் நாதமாய் வந்துதித்த அவையா நமச்சிவாயம் எனும் மூலப்பொருளை கனவிலையும் நினைவிலையும் என்னாலும் நான் வரவே சுவாமி கணபதியே என்போவே கனவிலையும் நான் மாறவே குணவதியாரமுகவா சாமி குஞ்சரமே உமை பாட பாடுவோமே ராமா உன்னை ராமா பலகாலம் உமை தொழுவோமே ஐயனே தேடுவோமே ராமா உன்னை ஜனா தேசமெல்லாம்
நெஞ்சங்குறைய அணையிடாமல் சுவாமி ஆதியில வேதநாதா ஆதி அம்பலத்தில் ஆடும் மைந்தா சோதியில மாலையர்க்கு தோன்றாமல் என்ற மாலன் அடிமுடியும் தேடிக்கான அம்பலவானருடன் சீர்வாதத்தை நல்லருகை நாணலாக்கி நந்திதலையை குடமாக்கி ஐயன் நிலையத்தில் ராமர் பாதோ எங்கள் இருகையில வீசுகோளா உந்தன் சொல்லை நாங்கள் பாட உந்தன் சொல்லை நாங்கள் பாட துணை இருப்பாய் ஹரிராமா கலை மகளே சக்தி கலை மகளே சக்தி மலை மகளே மலை மகளே மலையர சந்தாய கலை மகளே மலை மகளே மலையரசன் திருமகளே வால்மதி அம்பிகையே தாய வந்தருள வேணும் அம்மா எடதிருக்கும் வனக்கிளிய எனக்கு அருள வருவாயம்மா தாய வரம் இருக்கும் ஈஸ்வரிய எனக்கு அருள் புரிவாய் முட்டி நான் உணர்ந்தி நாவு தடுமாடு வேலை தண்ணில் இந்த நாவுதடு மாறாமல் ஏன் அற்புறலும் மங்கிடாமல் எம்மனை எதுவும் உணர்ந்திடாமல் துணை புதடு மாறாமல் தாயே அம்மா கலை மகளே நெல்லிலையும் நாவிலையும் நின்று விளையாட வேண்டும் அழகி மனமிறங்கி இசை கருள வருவாயம்மா எழுத்தை ஓரழுத்தா எனக்கு அருள் புரிய வேணும் எட்டு எழுத்தை ஓரழுத்தா இசை மகளே கலை மகளே இசை மகளே மகளே தாயை எனக்கு அருள வருவாயம்மா கர்களே கருவருக்க கர்களே கருவருக்க ஹரிராம ரகுராம அன்னை சீதாவாளா அடியாளுக்கு அருள்வாய் சீதையுட மணவாளா ஸ்ரீராமச்சந்திரரே சிறுமிக்கு நீ கோசலையான் மகனே கோதண்டனே கோதண்டனே குழந்தைக்கு நீ மஞ்சன முழுமலகி மாயந்தங்க அம்மா மதலகினி ராத்துக்காரி இருக்கன்குடி மாரியம்மோ எனக்கு அருள வேணும் கண் கொடுத்த காளியம்மோ கரை கருள வயம்மா முப்புறத்தாண்டவளே மூன்று முகம் கொண்டவளே முக்கணியே கூடாதே முன்னாள் வந்து நாகம்மா எனக்கு அருள வயம்மோ நடை கொண்டாள் அம்பிகையே நாவதில சத்திய பகவதிய கார்க வேணும் அம்மோ வடக்குத்தியா சரியா வரமருள
அங்காள ஈஸ்வரியே அழகு நல்ல மாதாவ அடியாளுக்கு குருவி குளம் கருப்பையாவ குழந்தைக்கினி தர்க்கமுடன் எங்க நல்ல மாடா நாவதிலே கலிங்கனாச்சு கதைக்கருள 1008 மாடனுக்கும் அதிகார கோட்டமாடா அடியாளுக்கு சிவில பேரி சிறுவிக்கினி கோட்டு மகராஜா அடியாளுக்கு உட்காட்டு சுடலையா உட்காட்டு மனமதிலே பண்பொழி மாநகரணியில கல்லு கட்டி குளம் அருகில காவல் செய்யும் புத்தையில பிறந்த பிள்ளை சீதையவா வளர்த்தவா சொல்ல பிள்ளை கர்ப்பசுவாமி உன்னுடைய புகழ் பாட மனமாதில கட்ட பேச்சு காட்டுவான பேச்சு அம்மோ காட்டுவான கதை கருள அம்மோ பாலகி மாறி அம்மா பாட்டில் உள்ள வகையறிவே நாம் பாடறிய நாளை தண்ணில் படிக்க வைத்தார் அம்மா அப்பா ஏடறிய எழுத்தறிய உள்ள வகையறிவே ஏடறிய நாளை தண்ணில் அறியாத நாளையில செய்தார் சுவாமி 5 நல்ல வயதாரிலே அறியாத பிராயத்திலே அருவிக்கலை படிக்க வைத்தார் அம்மா அப்பாவை நான் மறவே கற்று தந்த வாத்தியார் கனவிலைய மறப்பதில்லை சொல்லி வைத்த அண்ணாவிய நான் சொப்பனத்தில் மறப்பதில்லை நான் ஒரு நாள் மறந்தாலோ ஒரு நாள் மறப்பதில்லை ஒரு நாள் மறந்தாலோ ஒரு நாள் மறப்பதில்லை சொல்லாலே மறந்தாலோ சொல்லாலே மறந்தாலோ எனக்கும் சொப்பனத்தில் மறப்பதில்லை வாத்தியாரோ அண்ணாவி குரு நமக்கு தென்னிந்திய தேசமையோ திருநெல்வேலி ஜில்லாவோ தென்காசி மாவட்டத்தில சீமையங்கும் எழுகடலாம் தென்காசி முக்கடலோ சீமையங்கும் காதி பெற்ற செந்தாளை பூச்சொரியோ சீவநல்லூரில் வாழோ தில்லிசை கவிகள் எல்லாம் சொல்லோ மாநிலமோ பெற்ற மண்டலங்கள் உடைத்த மண்டலமோ உடைத்த அண்ணாவி மாடசாமி புலவாரோ மாடசாமி புலவாரோ எனக்கோ கச்சு தந்த வாத்தியாரோ அண்ணாவி குரு நமக்கே சொரியோ சுந்தர பாண்டிய புறமதியில சோதிமணி கவிகள் வாழும் உலகம் ஜாதிப்பட்ட என்ன சொல்லி சொல்லோ சுதிதவரமாறு சுதிதவரா காத்தா சொக்கலிங்க புலவாரோ
ஆதிமல்லி பூச்சொரியும் சடையபுரம் நகரில் வாழும் சமுத்திரமும் அதிபட்ட சகல கலை கற்றுதந்த சகல கலை அண்ணாடி சண்முக போனார் வாழும் வந்த சபையோர்க்கெல்லாம் கருப்பசாமி வாசலில வணக்கம் செய்த 6 பேரும் கூடியிருக்கும் பெரியோர்க்கெல்லாம் கூட போகும் சபையோர்க்கெல்லாம் குழந்தை நான் நமஸ்கரித்தேன் சபையோர்களே பெரியோர்களே சபை நிறைந்த தாய்மார்களே கல்வி கற்ற பெரியோர்களே படித்த கலைவான்கள் பாலகி அம்மாரி அம்மா தோப்பு கருப்பசாமி வாசலில சாஸ்தாங்கத சுருக்க சொல்லி கருப்ப சுவாமி கதை பாட போறோம் சபையோர்கள் கேட்டிருந்தோம் அடியாள் ஐயம்பந்தி வாசலில ஐயங்கதை சுருக்க சொல்லி ஆரிராமன் கதை பாட போறோம் வேர்களும் கேட்டிருந்தோம் அடிய பாடுகிற பாட்டரை பழுது குற்றம் வந்துட்டாலோ பாலகிய என்ன வேண்டும் சுவாமி சொல்லுகிற சொல்லாதீல சொல் குறைகள் இருந்தாலோ சொல்ல குழந்தை போல என்ன வேண்டும் அறிந்து நாம் பாடிட்டாலோ அறியாமல் பாடிட்டாலோ தெரிந்து நாம் பாடிட்டாலோ தெரியாமல் பாடிட்டாலோ சொல் பின்னால் வந்துட்டாலோ சொல் முன்னால் வந்துட்டாலோ 6 விலை 100 6 விலை ஆதரிக்க சபையோர்களே பெரியோர்களே சபை நிறைந்த தாய்மார்களே ஆமா பெரியோர்களே சபையோர்களே என்னை பெற்றெடுத்த தாய்மார்களே ஆமையா வருங்கால தோழர்களே ஆமா வாலிப இளம் சிங்கங்களே வருகை தந்திருக்கும் வயதான சிங்கங்களே ஆமா இந்த கோவில் ஆடுங்குல கோமரத்தார்களே இந்த பாரோர் புகழுகின்ற பண்புலிமா நகர்தனிலே ஆமா தோப்பு கோவில் என்று அழைக்கப்பட்ட கருப்பசாமி திருவாலயத்திலே ஆலயத்தில் வந்திருக்கும் சபையோர்கள் மத்தியிலே ஆமாம்மா உங்கள் வீட்டு பிள்ளை உங்கள் குழந்தையாக நான் மாரியம்மாள் இந்த ஆலயத்திலே பாட வந்திருக்கிறேன் ஆமா இந்த ஆலயத்தில் அடியாள் வருவதற்கு முன்பாக ஆமையா பெரிய 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 புலவர்கள் பேர் அறிஞர்கள் கவிஞர்கள் பாடியிருப்பார்கள் ஆமா ஒருவரை போல் ஒருவர் பாட முடியாது ஒவ்வொரு புலவர்கள் ஒவ்வொரு விதமாக கதைகளை பாடுவார்கள் ஆமா கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு என்பார் உங்கள் குழந்தையாக நான் மாரியம்மாள் ஆமாம்மா என் வில்லிசை இங்கு வர வேண்டும் என்று ஆமையா இன்று அடியாளுக்கு 3 இடத்துல அட்வான்ஸ் அப்படியா எங்கெல்லாம் தாமரக்குளத்து காலமாட சாமிக்கு போன வருஷம் வேங்கன அட்வான்ஸ் பார்த்துக்கோங்க ஆமா ஆனாலும் நாமல் வில்லிசை வர வேண்டும் என்று அழைப்பு கொடுக்க வந்தவர்கள் முன்னாலே ஆமையா மறுத்து சொல்ல எனக்கு மனம் இல்ல அதோட என் குழந்தை பிள்ளை ராஜபாளையத்துல இருந்து குழந்தை பிள்ளை கருப்பசாமி கோமரத்தாடி சுப்ராஜ் அவர்கள் ஆமா நம்ம கோயிலுக்கு நீங்க வில்லடிக்க வரலன்னா எங்கேயும் வில்லடிக்க முடியாதுன்றாங்க அப்படியா எனக்கு பயமாயி போச்சு அதோட
இந்த கருப்பசாமி கோவில் கோமரத்தார்கள் இளைஞரின் அணியின் சார்பாக ஆமா நாமல் வில்லிசை வர வேண்டும் என்று குழந்தைப்பிள்ளை சுப்பராஜ் அவர்களும் அத்தான் நாகராஜ் பாண்டியன் அவர்களும் ஆமா கோட்டை திரடை சேர்ந்த அத்தான் முருகன் அவர்களும் நாமல் வில்லிசை வர வேண்டும் என்று எனக்கு அழைப்பு கொடுத்து கோவில் சார்பாக ஆமா விழா கமிட்டியின் சார்பாக என்னை வரவேற்ற உங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடியால் பாடும் பாட்டிலே பழுது குற்றங்கள் சொல் குற்றங்கள் இசை குற்றங்கள் ஆமா கதை குற்றங்கள் கதையிலே பொருள் குற்றங்கள் முன்சொல் பின்னால் இருந்தாலும் பின்சொல் முன்னால் இருந்தாலும் எங்க ஆட்களே ஒரு குற்றம் குறை இருந்தாலும் ஆமா சாயண்டு புலவர் வரல அவர் அங்க போயிட்டாரு காலமாடம் கோயிலுக்கு ஆமா பரவாயில்ல இப்படி ஆளு ஒத்துழைக்க இருந்தாதான் ஒரு நாளைக்கு 10 அட்வான்ஸ் வாங்கிடலாம் அப்படியா அதுக்கு பதிலுக்கு என் சிசிய பிள்ளை வந்திருக்காரு அதனால ஆட்களே குற்றம் குறை இருந்தாலும் சாரீர குற்றங்கள் இருந்தாலும் ஆமா எந்த குற்றம் இருக்கோ இல்லையோ இன்னைக்கு சாரீர குற்றம் கண்டிப்பா இருக்காது ஆமா ஆமா ஏன்னா என் பேர பிள்ளை பாரதி மைக் செட்டு ஆமா ஆட்சிக்கு எப்படி மைக் வைக்கணுமோ அப்படி வச்சிருவாரு பாத்துக்கோங்க ஆகையினால் 6 விலை 100 குற்றம் அடியாளை ஆதரிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன் பாதி மதிமான் மல்லுவோ கங்கையோடு பாம்பணிந்து பார்வதியை மனம் புரிந்த அமையா ஆதி சிவன் மோகம் மதி கலிதமாகி அச்சுதன் என்பெருமாள் இருகரத்தினால் அந்த அமையா சோதி மணி விளக்கு ஒளிவு போல் அம்மம்மா 5 மைந்தர்கள் தோளினில் பூநூல் இளங்க ஒரு கோயில் குடைன்னு வச்சா என்ன எந்த நிகழ்ச்சி இருந்தாலும் வில்லுப்பாட்டு இல்லாம அந்த குடை சிறப்பு இருக்காதுன்னு இருக்காங்க ஆமா ஏன்னா தெய்வத்தினுடைய பிறப்பு வளர்ப்புகளை வில்லிசை கலைஞர்கள் மகட இசை கலைஞர்கள் ஆமா தெய்வத்துக்கு நையாண்டி மேல இசைதான் ஆமையா பாக்கி உள்ள நிகழ்ச்சிகள்லாம் நம்ம விருப்பத்துக்காக வச்சது ஆமா அப்பேற்பட்ட இந்த வில்லிசையில இன்று குடியலைப்புன்னு ஒண்ணு வச்சாங்கன்னு வைங்க என்ன விடிய விடிய சாஸ்தா படிச்சாலும் பிறக்கவே மாட்டாரு இன்னைக்கு கருப்பசாமியின் புகழ்பாட இருப்பதினாலே ஆமா ஒரே வசனத்துக்குள்ள சாஸ்தா பிறக்க போறாராம் ஆமா சோதி மணி விளக்கு ஒளிவு போல் அமையா 5 மைந்தர்கள் தோளினில் பூநூல் இளங்க மேதினில் அரைக்கும் சிவனுக்கும் அறிகிற புத்திரனாக யாரெல்லாம் வந்து அவதாரம் செய்தார்களானா சாஸ்தா பிறந்தது பங்குனி மாதம் புதன்கிழமை உத்தர நட்சத்திரத்திலே பிறந்தார் ஆமையா பங்குனி மாதம் புதனது உத்திரம் பங்குனி மாதம் புதனது உத்திரம் அவரண பஞ்சமி கடகேலகணக்கு இந்திரமாகவே அமிர்த யோகத்தில் ஆதிக்கும் சிவனுக்கும் பிள்ளையாய் பிறந்தார் கையில் பிறந்தவர்க்கு கையனார் ஆதியிலே உள்ளவர்க்கு ஐயனார் சாமி ஐயனார் 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 ஹரிஹர சுதன் ஐயனார் 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 சபரிமலை ஐயனார் 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 குளத்துப்புல ஐயனார் 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 ஆரியங்க ஐயனார் 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 அச்சங்கோவில் ஐயனார் 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 அடவினை நரையனார் ஐயனுக்கும் ஐயனாக ஹரிஹர புத்திரனாய் கருப்பசாமி வாசலிலே சுவாமி பிறந்தார்கள் சங்கடங்கள் விற்பிடவே
நித்திடவே ஐயன் பிறந்தார்கள் அகிலமெல்லாம் காத்திடவே பொன்னால பூணூலும் பொன்பதித்த தாழ்வடமா வெள்ளியால பூணூலா வெங்கலத்தால் தாழ்வடமா ஆனப்புலி கூட்டத்தோடு சாஸ்தா வந்து பிறந்தார் என்று ஓடுங்கம்மா ஒரு குலவை பொன்னான மணிக்குலவை முக்கா மூணு தரும் பொங்க பானை வைக்கும் போது கூட கொலவை சத்தமே கேட்கல. ஆமா பூரா வயிறு நிறைய சாப்பிட்டாவுல்ல. ஓஹோ சாமி எல்லாம் விரதம் பிடிச்சு சொல்லண்டு போயிருக்கு. அரிக்கும் சிவனுக்கும் அறிகிற புத்திரனாக ஆமாம்மா ஐயனுக்கும் ஐயனாகவே தர்மசாஸ்தா சொல்கிறாரே. தானாகிய பொண்ணு வெள்ளி கைலாசத்தே கைலாசபதியிலே ஆண்டவனாகிய சாட்சாத் சிவபெருமானோடு ஆமம்மா யார் யாரெல்லாம் கொலுவிருந்து வருகிறார்களானா யாரெல்லாம் ஆகாயத்தில் சூரியனோ ஆகாயத்தில் சூரியரோ குளிர் சந்திரோ ஆகாய ஆகாய கைலாசவாசலில கரை கண்ட பகவானுக்கு திருவலோக ரம்பையெல்லாம் திருநடனம் ஆடுவாளோ ரம்பையவா வருவாளோ நடனங்கள் ஆடுவாளோ ஊர்வசியா வருவாளோ உல்லாசமாடுவாளோ மேனகையாடுவாளோ மிருதங்கம் ஓடுவாளோ சரஸ்வதி சரஸ்வதி சங்கீதங்கள் பாடுவாளோ சங்கீதங்கள் பாடுவாளே அப்பேற்பட்ட இறைவன்
இருக்கக்கூடிய கைலாசபதியிலே ஆமையா ஆண்டவனாகிய சாட்சாதி சிவபெருமாள் ஆமம்மா நீலகண்டன் கரைக்கண்டன் காலகண்டமூர்த்தி ஆமையா சங்கரன் சதாசிவன் சர்ப்பாகரன் சாலாசூடன் ஆமம்மா காலாகலன் காமத கண்ணன் கங்கண்ணன் திருநயன் திகம்பரன் திரிசூலன் தில்லை அம்பலன் ஆமையோ திருநீலகண்டனாகிய சிவபெருமாள் ஆமம்மா யானை தோல் போர்வை புலித்தோல் ஆசனத்தோடு ஆமையா சக்தி உமையவளோடு சங்கரன் கையிலே கொலுவிருக்கின்றார் இருக்கின்றார். அப்படி கொலுவிருக்கும் இறைவனாகிய பகவான் 14 லோகங்களை படைத்து 224 புவனங்களையும் படைத்தார். 7 சப்தாசாரங்கள் சூழ்ந்த கடல்களையும் ஈசன் படைத்து கல்லுக்குள் இருக்கும் தேரையும் கற்பைக்குள் வாழும் சிசுவையும் முட்டைக்குள் இருக்கும் குஞ்சியவும் ஈசன் படைத்தார். மரம் செடி கொடி பயிர் புல் பூண்டி இலை தாவரங்கள் ஆடு மாடு கன்று காடைகளோடு ஓர் அறிவு முதல் 6 அறிவு படைத்த மானிட மனுக்களை ஈசன் படைத்து சிவனை வழிபட வேண்டும் என்று எண்ணி ஆண்டவன் பகவானுடைய வடிவத்திலே நாமளை பெற்ற தந்தைமார்களை படைத்தார். சிவசக்தி அம்பிகை உமையவள் அமர்ந்திருக்கிறாளே பேச்சியம்மா, அவள் அம்சத்திலே நாம் முன்பாக அமர்ந்திருக்கும் நாமளை பெற்ற தாய்மார்களையும் படைத்தார். நாமளுக்கு இறைவன் 6 அறிவை கொடுத்து ஆசைகள் 3 படைத்தார். என்சான் உடலை கொடுத்து ஒரு சான் வைத்த படைத்தார். ஒரு சான் வயிற்றுக்கு நம்ம படுத பாடு அப்பா பெரும்பாடு பெரும்பாடு. அப்படி இறைவனாகிய பகவான் ஒரு சான் வயிற்றுக்கு தகுந்த உழைப்பையும் கொடுத்தார். நாம் இருந்து இப்பூமியிலே வாழ வேண்டும் என்று ஆண்டவன் நாமளுக்காக இந்த லோகத்தை படைத்தார். இந்திரலோகம் மந்திரலோகம் சந்திரலோகம் தவலோகம் வைகுந்தலோகம் வாயு லோகம் வருணலோகம் தனலோகம் சக்தி லோகம் சிவலோகம் பூலோகம் அப்படி 14 லோகங்களை ஈசன் படைத்து ஆண்டவன் இந்த இடத்திலே முக்கியமாக ஒரு நாட்டை படைத்தார். அது என்ன நாடு? அது எந்த நாடு தெரியுமா? எந்த நாடம்மா? நாட்டிலையும் நல்ல நாடு, நல்ல நாடு, நாட்டிலையும் நல்ல நாடு, நல்ல நாடு, காவலர்கள் புகழும் நாடு, புகழும் நாடு, கோடமாலை பொழியும் நாடு, பொழியும் நாடு, குளிர்ந்ததென்றல் வீசும் நாடு, வீசும் நாடு, இஞ்சி மஞ்சள் பூக்கும் நாடு, பூக்கும் நாடு, உருவாச்சி மலரும் நாடு, மலரும் நாடு, மாதம் 1 மலை ஒளியோ, காலம் 1 மலை ஒளியோ, வருடம் 1 பூவளையோ, ஐயா வருடம் 1 ஐயா தேனிருந்து தேன் சொரியும், தென்றல் வீசி கனி சொரியும், மானிருந்து விளையாடும், மயிலிருந்து தொகையாட்டும், தீரிகளும் பாம்புகளும் கீர்த்தனைகள் செய்திடுமா, பசுக்களும் புலிகளுமா படித்துறையில் நீராடும், சோறு கொண்டு மடை திறப்பார், சரணம் கொண்டு நெல் விதைப்பார், வயலெல்லாம் நெல் விளையும், வரப்பெல்லாம் பழுத்துதீரும், மாடு கட்டி போரடித்தார், மாளாது ஜன்னல் என்று ஆனை கட்டி போரடிக்கும், ஆனை கட்டி போரடிக்கும் அழகு அயோத்தி மாம்பட்ட மாடு கட்டி
கட்டி போரடித்தால் மாளாது ஜன்னல் என்று ஆமா ஆனை கட்டி போரடிக்கும் அழகு திரு நாடுதான். அது எந்த நாடு? எழுகடலால் சூழப்பட்ட ஆமா கோசலை நாடு என்று அழைக்கப்பட்ட அயோத்தியாபுரி. அந்த அயோத்தியாபுரி சரையு நதிக்கரை பக்கத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய ஆமையா அந்த அயோத்தி மாநகரத்திலே ஆமம்மா சூரியகுல வம்சத்திலே வந்து உதித்தவர்கள். சூரிய பகவானுக்கு மனைவியர்கள் 4 பேர்கள். ஆமா சங்கை என்றும் ஆமையா பிரபை என்றும் ராகினி என்றும் ஆமா சகாதேவி என்றும் 4 மனைவியர்கள் வம்சத்திலே பிறந்த 32வது தலைமுறையாக வாழ்ந்து வரக்கூடிய ஆமம்மா அயோத்திய அரசனாகப்பட்ட தசரத மன்னன். அந்த அயோத்தியாபுரியிலே கோசலை கைகேசி சுமித்ரா தேவியோடு தசரத மன்னனோ அரசு பரிகாரங்களை செய்து ஆமா பிள்ளை இல்லாமல் பெருந்தவங்களை புரிந்து 1000 யானைகளை வதம் செய்து குருபுத்திரனையும் கொன்று புத்திரகாமஷ்டி யாகத்தை வளர்த்து மைந்தர்கள் 4 பேர்களையும் பெற்றெடுத்தார்கள். ஆமா ஸ்ரீ ராமச்சந்திர பூமான் பரதாழ்வார் சத்துருக்கள் லட்சுமண பெருமாள் மைந்தர்கள் 4 பேர்களையும் வசிஷ்டரிடத்திலே ஒப்படைத்து பலவித கலைகளை கற்று விஸ்வாமித்திரருடைய யாகத்தை வளர்த்து தாடகையை வதம் செய்து அகலிகை மோட்சம் கொடுத்து மிதிலாபுரியிலே ஜனகன் மன்னா மகளாகிய சீதாதேவியை சிவதனசை வில்வளைத்து நாணல் ஏற்றி சீதையை திருப்பூட்டினார். தம்பி பரதனுக்கு பட்டம் என்று கைகேசியின் சூழ்ச்சியினால் 14 ஆண்டு கால வனவாசம் சென்று சீதாதேவியை தென்னிலங்கை ராவணன் சிறை எடுக்க வேண்டும் என்று புஷ்ப விமானத்தில் எடுத்து அசோகவனத்திலே வைக்க வானர கூட்டங்கள் துணை கொண்டு ராவணனை வதம் செய்து சீதையை சிறை மீட்டி கொண்டு வந்து அயோத்தியிலே வாழ்ந்து வருகின்றார். அப்படி அயோத்தியாபுரி மாநகரத்திலே அரச மன்னனாகப்பட்ட தசரத மன்னனுக்கு தலைமகனாகிய ஸ்ரீ ராமச்சந்திர பூமான் அன்னை சீதா பெண்ணானவளும் மன்னவன் வந்து அயோத்தி மாம்பட்டணத்தில் அதிராமச்சந்திரரும் அன்னை சீதா பெண்ண வேளோ மன்னவன் வந்து அவியுமா மனமகிழ்ந்து வாழ்ந்து வாராண்டவன் வந்து அவியுமா ஐயா உடனே வாழ்ந்து அவர்கள் எல்லைக்கு என்னை போலும் பிரிய தோழர் போலும் நல்ல நாரும் போலும் பொருத்தமுடன் வாழ்ந்து வாரார் நகமும் சதையும் போலே நலமுடனே வாழ்ந்து வாரார் எல்லைக்கு என்னை போலோ பிரிய தோழர் போலே நல்ல நாரும் போலோ ஆரி ராமச்சந்திர பூமானோடு அன்னை சீதா பெண்ணவளோ ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டே ஒற்றுமையா வாழ்ந்து வாரா ராமச்சந்திர பூமான் சீதாதேவியோடு அயோத்தியாபுரியிலே கொண்டவனும் தேவியுமாகவே வாழ்ந்து வருகின்ற பொழுது அயோத்தி மாநகரத்திலே உள்ள மக்கள் எல்லாம் நம் மக்களாக தந்தை தசரத மன்னனை போலவே தலைமகன் ராமச்சந்திர பூமான் வாழ்ந்து வருகின்றார். ஆலயங்களை கட்டி அபிஷேகங்கள் செய்து கோவில் கட்டி கும்பாபிஷேகம் செய்து ஏழை எளிய மக்களுக்கு தான தர்மங்களை செய்வார். திருமணம் கட்டி கொடுக்க வசதி இல்லாத பிள்ளைகளுக்கு திருமண செலவுக்கு பணம் கொடுத்து திருப்பூட்டி வைப்பார். சீர் சிறப்பும் சிறப்பாக செய்வார். என்னது கொடுக்காங்க? ஓ கவர்மெண்ட்ல. நான் சின்ன பிள்ளை எல்லாமே போயிட்டேன்னு அப்படியா?
வசதி இருந்தாலும் எழுதி கொடுங்கப்பா. அப்படியா? மாமா 60ஆம் கல்யாணத்துக்கு கொடுப்பாங்களா கட்லு மெத்தையிலாம்? அப்ப மாமாவுக்கு நான் பெரிய மாலை சொல்லப்பேன். என்ன மாலா? கல்யாண மாலை. அப்படியா? அப்படி அயோத்தி மாநகரத்திலே ராமச்சந்திர பூமான் சீரும் சிறப்பும் செல்வாக்கோடு அயோத்தி மக்கள் எல்லாம் நம் மக்களாக ஆறில் ஒரு கடமை வாங்கி அசையாத மனையும் கட்டி அணு நீதி தவறாமல் வாழ்ந்து வருகின்றார். ஆமா, ஆறில் ஒரு கடமைனா என்ன? ஆறுல ஒரு கடமைனா 6 கடமை இருக்குன்னா அது ஒரு கடமை தான் செய்யணும். அதுனா என்னதுப்பா? 6ல ஒரு கடமைனா 6 கடமைனா இட்லி பூரி பொங்கல் வடை. ஆமா, அப்படிதானே? சோறு சாம்பார் இதெல்லாம் 6ல ஒரு கடமை. இது 6ல ஒரு கடமை. ஆமா, அப்படி அல்ல. அயோத்தி அரசனுக்கு ராமச்சந்திர பூமானுக்கு அயோத்தியாபுரியில ஏகபோகமான நிலங்கள் உண்டு. சில ஊர்ல பாருங்க, என்ன வசதியானவங்க வாழ்ந்து வந்தாங்கன்னா நிலத்தை பயிர் செய்ய அவங்களால முடியாது, அவ்வளவு சொத்து இருக்குமா. ஆமா ஆமா. அப்ப நிலம் நிறைய வச்சிருக்கவங்க என்ன செய்யணும்? நம்மள மாதிரி ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்து பயிர் செய்ய சொல்லி அதுல 6 பங்கு வைத்து ஒரு பங்கை தான் நம்ம எடுக்கணும். அப்படியா? இப்ப அப்படி இல்ல. விவசாயம் பண்றவங்களுக்கு ஒரு பங்கு, பூமி கொடுத்தவங்களுக்கு 5 பங்கு. ஆனா அயோத்தியில அப்படி கிடையாது. என்ன? குடிமக்களுக்கு 5 பங்கு வைத்து ராமபூமான் ஒரு பங்கு தான் எடுப்பாராம். அதுல ஒரு பங்கை மட்டும் எடுத்துக்கிடுவார். அப்படி 6லே ஒரு கடமை வாங்கி அசையாத மணியும் கட்டி அப்படின்னா என்ன? மக்களுக்கு ஏதேனும் மனக்குறை இருந்தா அயோத்தி மாநகரத்திலே ராமருடைய அரண்மனைக்கு முன்னாலே பெரிய ஒரு கல் மண்டபம் அமைத்திருப்பார்கள். இந்த கல் மண்டபத்துல ஒரு ஆராய்ச்சி மணி ஒன்று கட்டுவாங்க. ஆமா, மக்களுக்கு ஏதேனும் குறைனா அந்த மணி அடிக்கணும். அதான் இப்ப காலிங் பெல்னு வச்சிருக்காங்க. என்ன பெல்லு? காலிங் பெல். கால் நிக்குமோ அதுல? இல்ல, ராமர் உள்ள இருந்து உறங்கினாலும் அந்த வீட்டுக்கு வெளியே ஒரு சுச்சி வச்சிருக்காங்களே. ஆமா ஆமா, அதுதானா? அதுதான். அப்ப நம்மளே மானிடராகவே பிறந்த நம்ம இப்படியெல்லாம் வச்சிருக்கும் போது அயோத்தி அரசமனா சாதாரண மனுஷனா? ஆமா. அப்படி அசையாத மணி மக்களுக்கு மனக்குறைனா அந்த மணியை வந்து அடிப்பார்கள். ராமன் ஆட்சியிலே அந்த மணிக்கு வேலையும் இல்ல, மக்களுக்கு மனக்குறையும் இல்ல. அப்படி செல்வாக்கோடு வாழ்ந்து வரக்கூடிய ராமச்சந்திர பூமான் அவர் எப்பேற்பட்ட செல்வாக்கோடு இருக்கிறார்? எப்படி ஏழரையும் கோபுரமோ ஒரு மண்டபங்கள் சூழரையாங்கனமா சுத்தி கட்டும் மாளிகையோ மண்டபமா மடப்பொழியா காவலராயமோ ஆனை கட்டும் ஜாவடியா அசைந்திருக்க மண்டபங்கள் குதிரை கட்டும் தாவடியா கொட்டார ஜாவடியா 1000 மந்திரியா 64 தலையாரியா 64 தலையாரிமார்கள். ஆமா, அந்த காலத்திலே ராமருடைய ஆட்சியிலே ஒரு தெருவுக்கு ஒரு தலையாரி, ஒரே தலையாரி தான். 64,000 தெருவுக்கும் 64 தலையாரி தான். அப்ப 64,000 தலையாரி. பக்த கோடிகளுக்கு ஒரு வேண்டுகோள், அலங்கார தீபாராதனை நடக்க இருப்பதனால் நியமித மாலை வைத்திருக்கும் பக்தர்கள் கோவிலை கொண்டு வந்து ஒப்படைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றார்கள். அலங்கார தீபாராதனை நடைபெற இருப்பதனால் மாலை வைத்திருக்கும் பக்தர்கள் கோவிலை கொண்டு வந்து கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறார்கள். அப்படி அயோத்தி மாநகரத்திலே ஹரி ராமச்சந்திர பூமான் இப்பேற்பட்ட செல்வாக்கோடு வாழ்ந்து வருகிறார். 64 தெருவுக்கு 64 தலையாரிகள். ஆமா, இப்ப நீங்க வார வரத்துக்கு ஒரு தெருவுக்கு 9 தலையாரி வேணும். தலையாரி போட்டாதான் கேட்டா தலையாரியா குறை சொல்லிடுவீங்க. அப்படியா? அந்த காலம் தலையாரிகளுக்கு வேலை அதிகம், வெகுமதி கம்மி. விடியா காலம் 4 மணிக்கு எந்திரிச்சு காடுகரைக்கு வேலைக்கு போங்குள்ள அந்த மக்கள்கிட்ட வீட்டு வரி, நிலவரி, சொத்து வரி, பொண்டாட்டி வரி, பிள்ளைகள் வரி, கூறு கொட்டவன வீட்டு வரி, சொத்து வரி, நிலவரி, திண்டம் தீர்வை
அப்படின்னா அந்த பெரம்போக்கு நிலத்தை பட்டா போட்டு கொடுத்துருப்பாங்க. ஆமா ஆமா, அதுக்கு நம்ம தீர்வு கொடுக்கணும். ஆமா, அந்த காலத்துல. இப்பமெல்லாம் அரசாங்கம் நிறைய சலுகை பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆமா, இப்ப அது ரொம்ப நின்னு போச்சு. அப்படியா? ஆமா. அது மட்டுமல்ல, என்ன மக்கள் வேலைக்கு போகக்குள்ள இந்த வரிகளை வாங்கணும். காடுகரைக்கு வேலைக்கு போயிட்டாங்கன்னா அறுப்படிப்பு, கருதறுப்பு, காயறுப்புன்னு இருந்ததுன்னு வைங்க. ஆமா, அந்த தானியம் தபசுகளை தலையாரிமார்கள் போய் வாங்கி வந்து ஒப்படைக்கணும். ஆமா, சாயந்தரம் 4 மணிக்கு வேலைக்கு போயிட்டு வந்தாங்கன்னா அப்ப ஒரு திருவை வாங்கி வந்து ஒப்படைக்கணும். இரவு நேரத்துல தெரு தெருவாக அந்த காலம் ராந்தல் லைட் ஒண்ணு போடுவாங்க, முக்குக்கு முக்கு. ஆமா, பெரிய பெரிய லைட்டா இருக்கும். எலக்ட்ரிக்கல் மூலியமா அந்த காலம் எந்த லைட்டும் கிடையாது. எப்படி அப்ப பெரிய அந்த முக்குக்கு முக்கு ஒரு கல்தூணை நட்டி அதுல ஒரு விளக்கு அடித்து, ஆமா, பின்னங்கெண்ணைய ஊத்தி ஒரு கை தண்டி திரி. ஆமா, இதைத்தான் தலையாரிமார்கள் தீபம் போடணும். அந்த காலத்துல இத்தனைக்கு மேல ஊர்காவல், நகர் சோதனை இரவு நேரம் செய்யணும். அப்படியா? அப்ப ஓய்வு இருக்கா? ஓய்வே கிடையாது. கிடையாது. ஆமா, வேலை அதிகம், வெகுமதி கம்மி. இப்ப மக்களுக்கு பலம் குறைஞ்சு போச்சு. அதனால நின்ன இடத்துலயே போன் போட்டு, ஆமா, ஐயா வரிகளை கட்டுங்கன்னு சொல்லிடலாம். இப்ப ஆன்லைன்ல அனுப்பி விட்டுருந்தாங்க. அது என்னடா ஆன்லைன்? ஒரு சுவிட்சை மட்டும் அமுக்கணும், சடக்குன்னு போய் விழுந்துரும். பாத்துக்கோ. இப்ப நீ அமுக்கு போதான் பாப்பா, அது போயிரும். ஆமா, அதே போன்று ஹரிராமச்சந்திர பூமானும் தன்னுடைய தலையாரிமார்களை அழைத்து, ஆமம்மா, நகர் சோதனைக்கு சென்று வர வேண்டும் என்று சொல்ல, ஆமோ, அப்படியே ஆட்டும் என்றே அயோத்தி பட்டணத்தில் ஹரிராமர் சொல்லை கேட்டு தலையாரி ஒன்று கூடி நகர் சோதனை வாரார்களே. அயோத்தி மாம்பட்டணத்தில் வடகிழக்கு திசையதிலே ஈசானிய மூலையில அந்த ராமாபுரி பட்டணம், அந்த ஊருக்கு பேரு ராமாபுரி பட்டணம். ஆமா, ராமன் பேரை தலையில அடிச்சு சொல்லக்கூடாது இல்லையா? சொல்லக்கூடாது. அதனால ரோமாபுரி என்று அழைத்தார்கள். ஆமையா, அந்த ரோமாபுரி பட்டணத்தில் யாரெல்லாம் வாழ்ந்து வாரார் குலமாதியில பிறந்தவர்கள் மாடவண்ணார் என்பவர், பிள்ளை பெண்ணவளோ மன்னவனும் தேவியும் ரோமாபுரி பட்டணத்தில் கட்டத்தேரு 1000 வெட்டத்தேரு 1000 பிள்ளை தேரு 1000 பிராமணர் தேரு 1000 கன்னியர் தேரு 1000 பசீர் தேரு 1000 அப்படி மன்னார் தேரு 1000 5000 தெரு நிறைந்த அதுல ஒரு தெருவாகுதான். அதுதான் ரஜகர்களுடைய தெரு. ஆமா, பிள்ளை தெரு, பிராமணர் தெரு, வன்னியர் தெரு, வசிகர் தெரு. அப்படி 5000 தெரு நிறைந்த அதிலே ஒரு தெருவதுதான் இந்த தெரு வண்ணார் குல தெருவே. ஆமா, ரஜகர் குலத்திலே வந்து பிறந்த நீதிமான்கள். அப்படி ரஜகர் வம்சத்திலே பிறந்த மாடவண்ணாரும் மாடி பிள்ளையும். ஆமாம்மா, கருப்பசாமி கதைன்னு வந்துட்டாலே ரஜகருடைய வளப்பத்தை கேட்கணும்னா பெண்களுக்கு ரொம்ப பிடித்தமா இருக்கும். ஆமா ஆமா, பெண்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமா, ரஜகமத்துடைய மனைவி அழுது புலம்புவதும் சீதை அழுது தவிப்பதும் ஆமா பெண்களுக்கு ஏத்த கதைன்னா இந்த ராமாயணம் தான், இந்த ரஜகருடைய கதை தான். ஆமா, அப்படி ரஜகர் குலத்திலே மாடவண்ணார் மாடி பிள்ளை இருவேர்களுக்கும் ஆமாம்மா அடேங்கப்பா வசதினா வசதி. ஏ அப்பா எக்கச்சக்கம் ஜவதி. அங்க அழுக்க எடுக்க 1000 அங்க செலவு செய்ய 1000 ஒவ்வொரு மண்ணெடுக்க 1000 வெள்ளை கொடுக்க 1000 அப்பேற்பட்ட வசதியோடு ஆண்டு ஐயா வசதியோடு அப்படி மாடவண்ணர் மாடி பிள்ளை ரோமாபுரி பட்டணத்தில்
வாழ்ந்து வரும் நாளையில அவர்களுக்கு ஒரு மகன் ஒத்தைக்கு ஒரு மகன் தாய்க்கு தலைமகன். ஆமா, அவன் தான் ரஜகமுத்து. வண்ணார்குல வம்சத்திலே ரஜகர் குலத்துக்கு முத்து போல் கிடைத்த பிள்ளை. ஆமாம்மா, அந்த ரஜகமுத்தை சீரும் சிறப்போடு வளர்த்து வருகின்றார்கள். ஆமையா.